ஃப்ரெண்ட்ஸ், பாலை ஒவ்வொருத்தங்களும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு தடவை இந்த பால்ல சோம்பு பிளஸ் இந்த பொடியையும் கலந்து குடிச்சாலே போதும், உங்களோட முழங்கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, நரம்பு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி கேரண்டியா குறையும். குறிப்பா வலியில இருந்து, வீக்கத்துல இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். எதுக்குன்னா வயசு ஆக ஆக நம்மளோட எலும்புகள் பலகீனமாகுது, பல நோய்கள் வருது. அதுக்கு இன்னைக்கு சொல்ல போற இந்த எஃபெக்டிவான ட்ரிங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த ட்ரிங்கை எப்படி தயார் பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் இல்லையா? சோ லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க லைக் பண்றதால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது கொப்பரை தேங்காய், அது கூட காஞ்ச கொப்பரை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொப்பரை ஈஸியா கிடைக்கிறதோட நம்ம எல்லாரோட கிச்சன்லயுமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான். இந்த கொப்பரை தேங்காய இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா இதுல அயன் சத்து அதிகமா இருக்குது. அதனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு இது கிரேட்டா வேலை பண்ணுது. குறிப்பா இதுல டயட்ரி ஃபைபர் அதிகமா இருக்குது. இது நம்ம இதய சம்பந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. தாம்பத்தியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு, இன்ஃபர்டிலிட்டி சரி பண்றதுக்கு இந்த ட்ரை கோகோனட் அற்புதமா வேலை பண்ணுது. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுற பொருள் வெள்ளையல். இந்த ரெமடிக்காக 1 இருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லை எடுத்துக்கோங்க. கால்சியம் குறைபாடை சரி பண்றதுக்கு சூப்பரா வேலை பண்ணுது. நீங்க ஒவ்வொரு நாளும் 1 ஸ்பூன் எல்லை எடுத்துக்கிட்டாலே போதும். 100 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் உங்க உடம்புக்கு கிடைக்குது. இதுல கால்சியம், மெக்னீசியம், அயன் கூட அதிகமா இருக்குது. அதோட இந்த ரெமடியில ஸ்வீட் டேஸ்டுக்காக கற்கண்டு சேர்க்கிறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெமடியில சுகரை மட்டும் கண்டிப்பா பயன்படுத்த கூடாது. இதனால நமக்கு எந்தவித ஹெல்த் பெனிஃபிட் இல்லாட்டாலும் சைடு எஃபெக்ட் தான் கிடைக்குது. நீங்க ஸ்வீட்டுக்காக கற்கண்டையோ இல்ல வெல்லத்தையோ பயன்படுத்திக்கோங்க. கற்கண்டு நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்குது, கண் பார்வையை அதிகப்படுத்துது. இப்போ கொப்பரை தேங்காய், வெள்ளையல், கற்கண்டு இந்த 3ஐயுமே சேர்த்து மிக்ஸி ஜார்ல நைஸ் பவுடரா பண்ணிக்கோங்க. டேஸ்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு கற்கண்டை கூடவோ இல்ல குறையாவோ எடுத்துக்கோங்க. நீங்க டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கற்கண்டை ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த பொடியை அதிக அளவுல தயார் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 200 ml அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் பாலை எடுத்துக்கோங்க. இந்த பாலை சிம்ல வச்சு ஒரு பொங்குற மாதிரி நல்லா காய்ச்சணும். அடுத்ததா இதுல சேர்க்க போறது 1 ஸ்பூன் சோம்பு. இந்த 2 பொருளுமே எத்தனையோ நோய்கள் கிட்ட போராட சக்தியை கொடுக்குது. இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க இந்த பொடியையும் சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். இந்த பாலை இப்போ 3 இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிம்ல வச்சு மட்டும்தான் பாயில் பண்ணணும். அதனால சோம்புல இருக்கிற சத்துக்கள் முழுவதுமே பால்ல வந்துருது. பாத்தீங்க இல்லையா, பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பாலை ஒரு பவுல்லையோ இல்ல கிளாஸ்லயோ எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பா இருக்கிறப்ப குடிச்சாலே போதும். குறிப்பா இந்த பாலை ராத்திரி நேரத்துல குடிக்கிறதுக்கு அதிகமா ட்ரை பண்ணுங்க. எதுக்குன்னா இந்த பாலை நைட்ல குடிக்கிறப்போ தூக்கமின்மை பிரச்சனையே இருக்காது. சோர்வு, சோம்பல், பலகீனம் இந்த பிரச்சனையே இருக்காது. அதனால நாள் முழுவதும் நல்லா ஆக்டிவா வேலை பார்ப்பீங்க. நீங்க ராத்திரி நேரத்துல குடிக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படின்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாலை எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சோம்பு கலந்த இந்த பாலை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இந்த பாலை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய எந்த வயசுக்காரங்களும் எடுத்துக்கலாம். எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க், கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இதனால உங்க வயசு அதிகமானாலும் புதுவித எனர்ஜியோட நல்ல ஆக்டிவா இருப்பீங்க. சோ தவறாம ஒவ்வொருத்தங்களுமே குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகணும் இல்லையா? சோ கண்டிப்பா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it bye.